2 பேர் பேருமே நீங்க கொடுத்த பட்டியலில் டெத்துன்னு வந்திருக்கு. எதன் அடிப்படையில் நாங்கள் இறந்து போயிட்டோம், உயிரோட இருக்கவங்களை இறந்து போயிட்டுன்னு சொல்றது உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா, எந்த ஆவணத்தின் அடிப்படையில் எங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்படித்தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குதா? அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நிக்குதா? எங்களுக்கு பதில் தெரிஞ்சாங்க. எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்தில் வர்ற பாமர மக்கள், படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை? ஆமா, வாங்கிதான் கையெழுத்து கொடுத்து அவங்களே கையெழுத்து கொடுத்துருக்காங்களே. இன்னொரு படி அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஆதாரம் இருக்கு, இந்த இருக்கு ஓட்டர் ஐடி. கடந்த முறை மாற்று வேட்பாளர் பாராளுமன்ற தொகுதியில நாங்க அதே வீட்டுல தான் இருக்கோம். வேற வீட்டுல ஷிப்டிங் ஆகி போயிருந்தா கூட நீங்க ஷிப்டர்னு போட்டு கூட பரவாயில்ல. உயிரோட இருக்க எப்படி நீங்க செத்து போன சொல்றது உங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தா? செத்து போனவங்களுக்கு டெத் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு 1000 லட்சம் அலைய ஒரு நீங்க உயிரோட இருக்க எப்படி வந்து செத்து போன அறிவிக்க முடியும்? உங்களுக்கு யாரும் அந்த அதிகாரம் கொடுத்தா? எதனா இப்படி எங்களுக்கு கொடுத்தீங்க அதை சொல்லுங்க. முதல்ல நான் செத்து போயிட்டேன்றதுக்கு முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா? டெத் சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். கடந்த முறை நான் ஜூம் மீட்டிங் கொண்ட பேசுறேன். ஒரு படிவம் தான் கொடுக்குறாங்க, இன்னொரு படிவம் கொடுக்குறேன்னு 2 படிவம் வச்சிருந்த ஒரு படிவம் இருக்கு ஆதாரத்துக்கு எனக்கு இருக்கவே நீங்க நீக்கிறீங்கன்னா ஒரு படிவம் கொடுத்துட்டு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நீங்க ஒரு டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க திரும்ப வந்து சேர்க்கலாம்னு சொல்லி ஏதோ எதன் அடிப்படையில் வந்து அங்க சேர்க்க முடியும்? நீங்க இது வந்து நிர்வாக குளறுபடியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா? இது திட்டமிட்ட சதி, நிர்வாக குளறுபடி கிடையாது. சொல்லுங்க. செத்து போன உயிரோட கொண்டாட போறீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த பிஎல்ஓ மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லுங்கப்பா. எதன் அடிப்படையில் அவங்க டெத்துன்னு சேர்த்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே கூப்பிடுங்க. அவங்க 17B சார்ஜஸ் போட சொல்லுங்க, அவங்க பேர்ல சஸ்பெண்ட் பண்ண சொல்லுங்க. அவங்கள இவங்க கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுங்க. இல்ல, நான் ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன் மேடம். அதாவது நீங்க அந்த பிஎல்ஓவா வந்துட்டு பணி நிறுத்தனமோ இல்ல பணி நிகமோ செய்யறது வந்து எங்களுக்கு தேவையில்லை. அவங்க கடைக்கோடி ஊழியர்கள் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பிஎல்ஓக்கு தெரியாது ஆரம்பத்துல நான் சொல்றேன். இல்ல பிஎல்ஓக்கு எதுவுமே தெரியலையே. எங்க பேரை சேர்க்கணும். எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு நாள் நீதி கிடைச்சா மத்தவங்களுக்கு யார் நீதி கொடுப்பா? நீங்க வயசு மேடம்.